மகாவிஷ்ணு கேட்ட உடனே நாரதர் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்ல ஆரம்பித்தார்? ஷண்முகோ பகவானீஷா சூரபத்ம வதம் யதாது ஸ்ரீவல்லி தேவசேனாபியாம் சஹித சம்புநந்தனः பாரதாख्ये மகாவர்ஷே தாமிரபர்ணியாஸ்து தட்சிணே சிந்து தீரே ஜயந்தியாख्ये கந்தமாதன பர்வதே நிவாசம் அகரோத்தேவः சர்வதேவ நமஸ்கிருதः விஸ்வரூபம் தரிசிதவான் அத்புதம் வீரபாஹவே திரிஸ்வதந்திரைः முனிவரைः சஹ திருஷ்டம் மயாபிச்சா. ஸ்லோகம் அழகா இருக்கு. சூரபத்மாவை வதம் பண்றதுக்காக பரமேஸ்வரன் முருகனை உண்டாக்கினார். அப்படி உண்டாக்கினதான சண்முகநாதன் சூரபத்மனை வதம் பண்ணி வள்ளி தேவசேனைங்கிற 2 சக்திகளோட பரத கண்டத்தில் தாமிரபரணி நதியினுடைய தென்பக்கத்தில் சிந்துக்கரையில் கந்தமாதன பர்வதத்தில் ஜெயந்திங்கிற க்ஷேத்திரத்தில் திருச்செந்தூரில் சகல தேவர்களும் சேவிக்கப்பட்டதான அந்த முருகன் வீரபாகுக்கு காட்சி கொடுத்தான் விஸ்வரூபத்தை. அப்ப எல்லாரும் அந்த முருகனுடைய விஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணினார்கள். திரிஸ்வதந்திரர்கள்லாம் பண்ணினார்கள். அவர்களோட நானும் பார்த்தேன். நானும் விஸ்வரூபத்தை அந்த இடத்துல நானும் கண்டேன். பாரதானாம் மகாயுத்தே பார்த்தாய பிரகடீகிருதம் விஸ்வரூபம் த்வயா தேவா திருஷ்டவான் அகமவ்யயம். நானும் நிறைய விஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணியிருக்கேன். அவர் சொல்றார், நாரதர் சொல்றார் மகாவிஷ்ணுட்ட வைகுண்டத்தில் வந்து சொல்றார், நானும் எத்தனையோ விஸ்வரூபத்தெல்லாம் தரிசனம் பண்ணியிருக்கேன். பாரதானாம் மகாயுத்தே பார்த்தாய பிரகடீகிருதம். மகாபாரதத்தில் பார்த்தன் சொல்லக்கூடிய அர்ஜுனனை வியாஜீகரித்து அங்க காண்பித்ததான துவயா உங்களாலே காண்பிக்கப்பட்டதான விஸ்வரூபம் திருஷ்டவான் அகம். நானும் அந்த விஸ்வரூபத்தை பார்த்தேன். நீங்க அர்ஜுனருக்கு காண்பிக்கிறதே நானும் பார்த்தேன். சங்கரேண பிரகடிதம் தண்டகாரண்ய பூதலே விஸ்வரூபம் அநாத்யந்தம் ராகவாயாத்புதம் ஹி ததி. தண்டகாரண்யத்தில் ஸ்ரீ ராமபிரானுக்கு வசிஷ்டர் உபதேசித்த பிரகாரம் சிவதீட்சையோட பரமேஸ்வரனையே ராமன் ஆராதிச்சு, அதனால பரமேஸ்வரன் ராவணனை வதம் பண்றதுக்காக விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்து பாசுபதாஸ்திரம்ங்கிற ஒரு அஸ்திரத்தை கொடுத்து அனுப்பிச்சார். அப்ப தண்டகாரண்யத்தில் பரமேஸ்வரன் காண்பிச்ச விஸ்வரூபத்தையும் நான் பார்த்திருக்கேன். காலாக்னி ருத்ரோ பகவானே நரநாராயணாலயே நாராயணாய முனயே விஸ்வரூபம் ஹ்யதர்சயதி. நரநாராயணன் யாரு? பார்க்கறேல, பத்ரி கேதார்லாம் போறேன் இல்லையா? நரநாராயணனோட ஆலயம் இருக்க பத்தியா? அந்த நரநாராயணர் காலாக்னி ருத்ரனை குறித்து தபஸ் பண்ணி, காலாக்னி ருத்ரன் அந்த நரநாராயணருக்கு விஸ்வரூபத்தை காண்பிச்சார். அந்த விஸ்வரூபத்தையும் நான் கண்ணால பார்த்திருக்கேன். விஸ்வநாராயணாய காலாக்னி ருத்ரோ பகவானி நரநாராயணாலயே நாராயணாய முனயே விஸ்வரூபம் ஹ்யதர்சயதி. அது மாத்திரமல்ல, பிரம்மணே சிருஷ்டி சாமர்த்திய சித்தயே பரமேஸ்வரः மேருகூட்டே புரா ஸ்வாமின்னே விஸ்வரூபம் ஹ்யதர்சயதி. பிரம்மதேவனுக்கு சிருஷ்டி சாமர்த்தியம் இல்லாமல், அவரால் சிருஷ்டி பண்ணுறதுக்கு முடியாமல், அவருக்கு சாமர்த்தியம் இல்லாத கஷ்டப்பட்ட போது அவருக்கு சிருஷ்டி பண்ணுறது எப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக பரமேஸ்வரன் ஒரு விஸ்வரூபத்தை பிரம்மதேவனுக்கு காண்பிச்சார். விஸ்வரூபே ஹ்யதர்சயதி. அந்த விஸ்வரூபத்தையே நான் பார்த்திருக்கேன். திருஷ்டம் மயாச்ச தத் சர்வம்.
சர்வம் மயா திருஷ்டம், எல்லாம் நான் சர்வம் மயா திருஷ்டம், எல்லா விஸ்வரூபத்தையும் நான் பார்த்துருக்கேன். இருந்தாலும் ததபி, இருந்தாலும் ஏ தாதிருஷம் நஹி, இந்த வீரபாகுக்கு முருகன் காண்பிச்ச விஸ்வரூபம் சதிருஷமா இதெல்லாம் சொல்ல முடியாது. திரௌபதி கேட்டான்னு ஒரு புஷ்பம் கொண்டு வரதுக்காக போனான் பீமசேனன், சௌகந்திக புஷ்பம் கொண்டு வர போனா அவன் சரியா இருக்கானா, பக்தி சரியா இருக்கான்னு பார்க்கணும்னு ஆஞ்சநேய சுவாமி ஒரு பழசான ஒரு குரங்கு உருவத்தோட குறுக்கப்படுத்தின்றார். அவரை தாண்டின்னு போக அவனுக்கு பிடிக்கல. பொதுவாகவே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தரை தாண்டக்கூடாது. ட்ரெயிலெல்லாம் அண்டு சர்வில் எல்லாரும் குறுக்க கீழே படுத்துட்டுருப்பான், எல்லாரும் ஆஞ்சநேய சுவாமி மாதிரி தாண்டி போவான், போகக்கூடாது. அவனுக்குள்ளார மூச்சு காத்தாக பகவான் இருக்கிறார். நீங்கள் தாண்டினீர்களேயானால் ஒரு உயிரோடு இருக்க ஒரு பகவானை காலால் தாண்டினதாக ஆயிடும். வஸ்திரம் இருக்கு பற்றியில, இந்த வஸ்திரத்தை காலால் முதிக்கக்கூடாது. இந்த வஸ்திரத்துக்குள்ளார 33 தேவதைகள் வசிக்கிறார்கள். அதனால் வஸ்திரத்தை தாண்டக்கூடாது. மேலேந்து இறங்கக்கூடிய நூலுக்கு ஒரு பேர், குறுக்க செல்ற நூலுக்கு ஒரு பேர் ஓத்தம் புரோத்தம்னு பேர். அந்த ஓத்தம் புரோத்தத்துக்கு மத்தியத்தில் தான் 33 தேவதைகள் வசிக்கிறார்கள். வாசோ ததாதி சர்வதேவத்யம் வைவாசஹா சர்வா ஏவ தேவதாः ப்ரீணாதி. சர்வ தேவதைகளும் அதில் வசிக்கிறாள். வஸ்திரதானம் பண்ணினா 33 தேவதைகளை சந்தோஷப்படுத்தினதா. எங்க செங்காலிபுரத்துலலாம் ஒன்று சொல்லுவா, துணியை கொடுத்து பிணிய போக்கிக்கோ, அன்னத்தை போட்டு ஆயுச வாங்கு அப்படின்னு. அன்னதானம் பண்ணினா ஆயுசு வளரும், வஸ்திரதானம் பண்ணினா ரோகங்கள் போகும் அப்படின்லாம் சொல்லுவார். அதை எப்படி எப்போ செலவழிக்கணும்? நம்ம பார்த்து புள்ள கல்யாணம், நம்ம பார்த்து பொண்ணு கல்யாணத்துக்கு வந்த சொந்தக்காரா எல்லாருக்கும் வஸ்திராதிகள்லாம் கொடுத்து, அற்புதமாக கொடுத்து, எல்லாரும் புதுசு கட்டின்னு வாங்குவோம், சந்தோஷமாக இருங்க. வந்தவர்கள் எல்லாருக்கும் முடியாது அள்ளி அள்ளி வஸ்திரத்தை கொடுத்தா அந்த தம்பதிகள் சந்தோஷமாக வாழ்நாள் முழுக்க சௌக்கியமாக இருக்கும். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு சொல்ல வர? பிரம்மனே சிருஷ்டி சாமர்த்திய சித்தையே பரமேஸ்வர மேருகூட்டே புரா சுவாமின்னே தாண்டக்கூடாது. நடுப்புல படுத்துன்னு ஆஞ்சநேயரை ஏ குரங்கே நேருன்னா பீமசேனன், என்னை பார்த்தா குரங்கா தெரியுதாடா உனக்கு? சரி, நான் குரங்கு ரூபத்தில் தானே இருக்கேன், எனக்கு ரொம்ப வயசாகிடுது, என்னால் நகர முடியல, நீ வேணா உன்னை பொண்ணு என்னை தாண்ட வேண்டாம், இந்த வாலை தூக்கி ஒரு ஓரமாக இந்த பக்கமாக வச்சுட்டு தாண்டாமல் அப்படி பிரதட்சணமாக போகிற மாதிரி போயேன். சரி சரி, வயசான குரங்க, உன்னால் முடியல, நானே அப்படியே போய்க்கிறேன்னு மெதுவாக வாலை தூக்குறான். வாலை தூக்க முடியல. ஒரு வயசான குரங்கனுடைய ஒரு வாலை பீமசேனனால் தூக்க முடியல. ஏன் அப்படின்னா அதில் தபஸ் இருக்கு. ராவணன் கைலாச சிகரத்து மேலே அப்படியே போனான். லேசாக இடிச்சது புஷ்பக விமானம். நம்ம போகிற பாதையில் இது ஒரு இடைஞ்சலாக இருக்கா, இதை நகர்த்தி அந்தண்ண போட்டுடுவோம்னு 20 கைனாலும் கைலாசத்தை பரட்டினான். அசைக்க முடியல. கைலாசத்தையே தூக்க எத்தனம் பண்ணினவன் ராவணன்.
சக்தியாயுதத்தால் அடிப்பட்டதான லட்சுமண சுவாமி பூமி யுத்த களத்தில் கீழே விழுந்த போது ராவணனாலே லட்சுமணனை தூக்க முடியவில்லை. லட்சுமணனால தூக்க முடியாததான ராவணனால தூக்க முடியாததான லட்சுமணனை ஆஞ்சநேய சுவாமி அங்கேருந்து வந்தார். ஒரு அரைஞ்சார். அப்படியே குழந்தைய அம்மா தூக்கின்னு போற மாதிரி லட்சுமணனை தூக்கின்னு போயிட்டார். அப்ப கைலாசத்தை தூக்க எத்தனை மணி பரட்டின ராவணன் பெரிய பலசாலி. ராவணனை விட பலசாலி யாரு அப்படின்னா லக்ஷ்மணன். லக்ஷ்மணனை விட பலசாலி யாரு அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேய சுவாமி இவ்வளவு பலசாலி நம்ம சொல்றோமே. ஆதிசேஷனான லட்சுமணனை சர்வசாதாரணமா தூக்கி விட்டான்னு சொன்னோமே. அந்த ஆஞ்சநேய சுவாமிகிட்ட சீதை சூடாமணியை கொடுத்து தூக்கி படுறான்னாள். மணிவரம் உபகிருஹ்யதம் மஹாரிகம் ஜனக நிருபாத்மஜயா திருதம் பிரபாவாதி கிரிரிவ பவனாவதூத முக்தா. சீதை அப்படி ஒரு ஓரமா தத்தோ வஸ்திரகதம் முக்துவா, இந்த துணியில ஒரு ஓரமா முடிச்சு போட்டு வச்சிருந்த ஒரு சூடாமணியை எடுத்து இதை கொண்டு போய் ராமர்கிட்ட கொடுன்னு அப்படி கையில கொடுத்தா பாருங்க. இவ்வளவு வல்லமை வாய்ந்த ஆஞ்சநேய சுவாமியால சீதை கொடுத்த சூடாமணியை தூக்க முடியல. பூகம்பத்தில் மாட்டின மலை எப்படி ஆடுமோ அது போல ஆடினார். கிரிரிவ பவனாவதூத முக்தா. புரிஞ்சுனேல? வல்லவனுக்கு வல்லவன் ஒருத்தன் உருவாயிண்டே இருப்பான். நான் தான் வல்லவன் ஒருத்தன் மாறுதட்டி சொல்ல முடியாது. பின்னாடியே தெய்வம் உனக்கு மேல ஒருத்தனை கொண்டு வந்துட்டே இருக்கார். இவனை விட ஒருத்தன் சூரன், அவனை விட ஒருத்தன் சூரன் ஒருத்தன் வந்துட்டே இருப்பான். இது உலக இயல்பு. இத மிச்சம் நான் தான் வல்லவன் எவனும் சொல்ல முடியாது. அவனை விட சூரன் ஒருத்தன் வருவான். அதுபோல பீமசேனன் உலகத்திலே தான் பெரிய ஒரு வீரன் நினைச்சிட்டு இருந்தான். இந்த குரங்க வாழை தூக்குறான், தூக்க முடியல. ரொம்ப மெனக்கெட்டான். ஆஞ்சநேய சுவாமி ரங்கநாதர் மாதிரி படுத்துன்னு அப்படியே கேள்வி கேட்டார். பீமசேனா வாழை தூக்கிவிட்டியா, நகுத்தி வச்சுட்டியா அப்படின்னு கேட்டார். பீமசேனன் சொன்னா, ஏ குரங்க, என்னால ஒன்றும் நகித்த கூட முடியலையே அப்படி. உடனே பீமசேன சொன்னா, எங்க அண்ணா ஹனுமார் ரொம்ப உயர்வானவர். ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றான், என்னை விட எங்க அண்ணா ரொம்ப உயர்வானவர், இந்த மாதிரி யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டார், நீ நடுப்பில் படுத்துன்னு கஷ்டப்படுத்துறாய் அப்படின்லாம் சொன்னான். அப்புறம் ஆஞ்சநேய சுவாமி தம்பி தானே, வாயு புத்திரன் தானே, அதனால தம்பியான பீமசேனனுக்கு அனுகிரகம் பண்றார். தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தை காண்பிச்சு தம்பிக்கு அனுகிரகம் பண்றார். அனுகிரகம் பண்ணும்போது பெரிய யுத்தம் நடக்க போறது. இந்த யுத்தத்தில் நீங்க தான் பாண்டவாளுடைய தேர்கொடியில சின்னமாக ஹனுமாரா உட்காந்துன்னு எங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு யுத்தம் நடக்க போறதில்ல. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கிற யுத்தம் மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த யுத்தமும் நடக்க போறதில்ல. இதுக்கப்புறமும் இப்படி ஒரு யுத்தம் நடந்ததில்லை அப்படின்னு நடக்க போறதுன்னா பீமசேனன். ஆஞ்சநேய சுவாமி சொன்னார், ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமஹா ராம ராவணயோர் யுத்தம் ராம ராவணயோரிவ. ஆகாசத்துக்கு சதிருஷம் ஆகாசம், சமுத்திரத்துக்கு சதிருஷம் சமுத்திரம், ராமராவண யுத்தத்துக்கு சதிருஷம் ராமராவண யுத்தம் தான், வேற ஒன்னும் உத்தர் கிடையாது. அந்த மாதிரி யுத்தம் எவனாலையும் பண்ண முடியாது. கவலைப்படாத, நான் உன்னை இருந்து ரட்சிக்கிறேன் அப்படின்னு பீமசேனனுக்கு அனுகிரகம் பண்ணினார்னு சரித்திரம் மகாபாரதத்தில். அப்ப பீமசேனன் நினைச்சான், உலகத்திலே நான் தான் பெரிய பண்டிதன் நினைச்சான். அதுபோல இவர் சொல்றார், எத்தனையோ திருஷ்டம் மயாச்ச தத் சர்வம் ஏததபி ஏதாதிருஷம் நஹி தத் பாதமூலே பவதஹ விஜ்ஞாபயிதுமாகதஹ. மகாவிஷ்ணு காண்பிச்ச விஸ்வரூபெல்லாம் பார்த்துட்டேன், பரமேஸ்வரன் காண்பிச்ச விஸ்வரூபெல்லாம் பார்த்துட்டேன், காலாக்னி ருத்ரன் காண்பிச்சதெல்லாம் பார்த்துட்டேன்.
ஆனா இந்த வீரபாகுக்கு திருச்செந்தூர்ல முருகன் காண்பிச்ச விஸ்வரூபத்துக்கு சதிருஷமா எந்த விஸ்வரூபமும் கிடையாது. மகாவிஷ்ணுட்ட நாரதர் வந்து சொல்ற ஸ்லோகம் இது. ஏதாதிருஷம் நஹி, அப்பேற்பட்ட விஸ்வரூபம் ஒன்று நடந்ததுங்கிறத உங்க காலடியில வந்து போடணும்னு வந்தேன். தத் பாதமூலே பவதஹ விஜ்ஞாபயிதுமாகதஹ இத்யுக்த மாத்ரோ பகவானே நாரதேன மகாத்மனா விகாசயன் ஸ்வபவனம் மந்தஸ்மித மரீச்சிபிஹி கடாக்ஷகாந்த்யா கலயன்னே நாரதம் த்வப்ரகாமினம் வக்ஷ்யாமி நாரத ஸ்ரீமன் தத்வம் தத்வவிதாம்பரா. முருகனுடைய இந்த வைபவத்தை பார்த்தேன் அப்படின்னு அவர் வந்து சொன்ன உடனே மகாவிஷ்ணு சிரிச்சார். விகாசயன்னே, அவர் சிரிச்சார். மந்தஸ்மித மரீச்சிபிஹி விகாசயன் ஸ்வபவனம் மந்தஸ்மித மரீச்சிபிஹி, அவருடைய மந்தஹாசங்களாலே வைகுண்டம் முழுக்க பிரகாசிச்சது. அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். மந்தஸ்மிதம் கடாக்ஷகாந்தியா கலயன்னே, கடைக்கண்ணால ஆகாசத்துல சஞ்சரிக்கக்கூடிய நாரதரை பார்த்து சொல்றார். ஒரு தத்துவத்தை சொல்றேன் நாரதா, தெரிஞ்சுக்கோ. ரகசியம் அத்தியந்தரங்கம் சுச்சிர்பவ தபோதனா மம சைவஹி சம்போஷ்ச சம்மேளன தனுர்குஹா. கதையை உன்னிப்பாக கேட்டால் தான் புரியும். இந்த ஸ்லோகம் விசேஷமான ஸ்லோகம். அவர் சொல்றார், ஒரு அத்தியந்தமான ரகசியத்தை தபோதனராக இருக்கக்கூடிய நாரதரே உங்கள்கிட்ட சொல்கிறேன், இதை கேட்டு நீங்களும் சந்தோஷம் அடைவேன். நீங்கள் பார்த்தேலே சுப்பிரமணியன் சண்முகநாதன் பார்க்கறேலே, அந்த சுப்பிரமணியன் நானும் பரமேஸ்வரனும் சேர்ந்த ஓர் உருவம். நானும் மம சைவஹி சம்போஷ்ச சம்மேளன தனுர்குஹா. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் முருகன்கிற ரூபத்தில் பிரகாசிக்கிறோம். சிவஸ்ய பஞ்சவக்திராணி மமைக்கம் ஷண்முகசுதீ. முருகன் 6 முகத்தோட பிரகாசிக்கிறான். பரமேஸ்வரனுக்கு 5 முகம். சத்யோ ஜாதாதி பஞ்சவக்த்ரக சொல்றோம் இல்லையா? சத்யோ ஜாதாதி ரூபம் 5 ரூபம் சொல்றோம் இல்லையா? பரமேஸ்வரனுக்கு 5 ரூபம், 5 முகம். எனக்கு ஒரு முகம். அந்த 5 முகமும் என்னுடைய ஒரு முகமும் சேர்ந்துதான் அங்க சண்முகனாக பிரகாசிக்கிறது. சிவஸ்ய பஞ்சவக்திராணி மமைக்கம் ஷண்முகசுதீஹி. அது மாத்திரமல்ல, 12 கையிலோடு பிரகாசிக்கிறான். புஜாஷ்டகம் மகேசஸ்ய மம பாஹு சதுஷ்டகம். பரமேஸ்வரனுக்கு 8 கைகள், எனக்கு 4 கைகள். அந்த 8 கைகளும் இந்த 4 கையிலும் சேர்ந்துதான் முருகண்ட 12 கைகளாக பிரகாசிக்கிறது. புஜாஷ்டகம் மகேசஸ்ய மம பாஹு சதுஷ்டயம் சம்மேல்ய துவாதச புஜம் குஹஸ்ய பரமாத்மனஹ திரிசூலஸ்ய ச சக்ரஸ்ய சர்வசாரஸ்ய வை த்விஜா சக்தியோஹ சம்மேளனா சக்திஹி குஹஸ்ய கரபூஷணம். பரமேஸ்வரன் கையில வச்சிருக்காரே அது திரிசூலம். மகாவிஷ்ணு கையில வச்சிருக்காரே சக்கரம். அந்த திரிசூலமும் சக்கரமும் சேர்ந்து சம்மேளனம் ஆகி சேர்ந்து அவன் கையில இருக்கிற வேலாக மாறித்து. சக்தியோஹோ சம்மேளனா சக்தி குஹஸ்ய கரபூஷணம். சூர்யாகாரா மகேஷாம்சா தட்சநேத்திர சமுத்பவ வல்லி விக்ஷீபகா சக்தி பிரபஞ்சைக பிரகாசிகா சோமாகாரா மதம்சா சா வாமநேத்திர சமுத்பவா நாம்னா ச தேவசேனாக்யா சாஹ்யாவரண ஆவரண சக்திகா. அது மாத்திரமல்ல, சக்தித்வயம் ஷண்முகோயம் சாக்ஷாத் பிரம்மைவ நிர்ணயா
ब्रह्मशब्देन वाच्योऽसौ शम्भुः एकादशात्मकः तन्निष्ठोऽहं सदा चास्मि ब्रह्मण्यसुतरामसौ सुब्रह्मण्य इति प्रोक्तः साक्षात् संसारमोचकः. ரெண்டு சக்தியோடு இருக்கார் அவர். இங்க பார்க்கிறேன், அந்த ரெண்டு சக்தியோடு இருக்கக்கூடிய அவர் அகார உகார மகாரம்னு சொல்றோம் இல்லையா? அந்த அகார உகார மகாரம் ஒன்று பிரம்மா, ஒன்று விஷ்ணு, ஒன்று பரமேஸ்வரன். அப்ப அவர் என்ன சொல்றார், அந்த பக்கம் ரெண்டு சக்தியும் பரமேஸ்வரனும் பிரம்மதேவனும், நடுப்புல நிற்கக்கூடிய முருகன் என்னுடைய சக்தியோட பிரகாசிக்கிறான். தன்னிஷ்டோஹம் சதா சாஸ்மி சுப்பிரமணிய சுதராமசௌ சுப்பிரமணிய பிரம்மண்ய சுதராமசௌ சுப்பிரமணிய இதி புரோக்தः சாட்சாத் சம்சாரமோச்சகா. அப்பேற்பட்டவன் அந்த முருகன். அகார உகார மகாரம் சேர்ந்த ஓம்காரம்னு சொல்லக்கூடிய பிரம்மம் அந்த முருகனே அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து நிர்ணயம் பண்ணி சொல்றாள். பிரம்மண்ய சுதராமசௌ சுப்பிரமணிய இதி புரோக்தா. அவர் ஆறு சாட்சாத் சம்சாரமோச்சகா. அங்க போய் முருகனை போய் ஆராதனை பண்ணினால் இந்த சம்சார சாகரத்தில் திருப்பி போய் விழாமல் அவனை அந்த சம்சார சாகரத்திலேருந்து கரையேற்றவன் அந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடியதான முருகன். அஷ்டார்ண பஞ்சாட்சரயோः சம்மேளன மகாமனுः ஷடர்ண ராஜோ விக்யாதः சாட்சாத் பரசிவாத்மகः. அஷ்டாட்சரம் எல்லாருக்கும் தெரியும், மைக்கில் சொல்லக்கூடாது, அதனால பேசாம இருக்கு. அவர் சொல்லிட்டார். யாரு ஏந்துன்னு சொன்னார்? ராமானுஜர் ஏந்து நின்று எல்லாரையும் பக்த ஜனங்களே எல்லாரும் வாருங்கள், எல்லாருக்கும் அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்றேன்னு உபதேசம். அவளுடைய பார்வை ஒவ்வொரு விதமா இருக்கு. மகாமந்திரங்கிறது தத் ரகசியம் பவதி, அது ரகசியமா இருக்கப்பட வேண்டும், ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு சொல்லப்பட்ட மகா மந்திரத்தை இப்படி கரை மேலே ஏறி நின்றுண்டு வரவன் போகிறவன் எல்லாரையும் உட்காத்தி வச்சு எல்லாருக்கும் அஷ்டாட்சர மந்திரம் சொல்கிறேன்னு உபதேசம் பண்ணிவிட்டீரே, மகா பாவத்தை பண்ணிட்டேர், நீ நரகத்துக்கு தான் போவீர் அப்படின்னு ஆற்ற ராமானுஜர். ராமானுஜர் என்ன சொன்னார் தெரியுமா? பதில் அதுதான் அழகு. நான் ஒத்தன் நரகம் போனாலும் பரவாயில்ல, எங்கிட்ட உபதேசம் வாங்கின இத்தனை பக்த ஜனங்களும் வைகுண்டம் போறாளே அது போரும், நான் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, அவள்லாம் கரையேறட்டம்னார். உடனே அவர் குருநாதர் மற்ற பெரியோர்கள் எல்லாரும் கிட்டக்க வந்து நின்று சொன்னா, அப்பா உன்னுடைய பார்வை எனக்கு இல்லடா, உலகம் முழுக்க தன்னோடு தான் நினைக்கிறதுங்கிறது சில பேருக்கு உண்டாகும், எல்லாருக்கும் உண்டாகும். ராமலிங்க அடிகள் அப்படி இருந்தார். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. மனித பக்தர்களே எல்லாரும் வாருங்கள், எல்லாருக்கும் மோட்சத்தை தரேன், இதுக்கு மேல ஒரு ரசம் ஒன்று, பிரம்மானந்த ரசம்னு ஒன்று இருக்கு, அங்க வாருங்கள்னு கூப்பிட்டவர் ராமலிங்க அடிகள், அருட்பெருஞ்சோதி. அதுபோல அவர் சொல்றார், அந்த அஷ்டாட்சர மந்திரத்துல ஒரு சில எழுத்துக்கள் இருக்கு, பஞ்சாட்சர மந்திரத்தில் சில எழுத்துக்கள் இருக்கு. அந்த அஷ்டாட்சரத்திலேருந்து சில எழுத்துக்கள் எடுத்து, பஞ்சாட்சரத்திலேருந்து சில எழுத்துக்கள் எடுத்து 6 அக்ஷரமா இருக்கக்கூடியதான ஷண்முக மந்திரத்தை பெரியவாள்லாம் உண்டாக்கினார்கள். அஷ்டார்ண பஞ்சாட்சரயோஹோ சம்மேளன மகாமனுஹு ஷடர்ண ராஜோ விக்யாதः சாக்ஷாத் பரசிவாத்மகः பூகூட்டः சர்க்கராகூட்டः சைகதோ கிராவகூட்டகः தத்சர்வம் சாங்கரேஹ க்ஷேத்ரம்
மம சைவ சுனிஷ்சிதம். நன்னா பாரு, கதையை நன்னா கேட்டால் தான் புரியும். அப்பப்போ விசேஷமான ஸ்லோகம் வரதே நன்னா கேட்கும்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரீட்சைக்கு போகிறதே வாத்தியார் சொல்லுவார், நான் அன்றைக்கி பசங்களை கூப்பிட்டேன், இந்த 12வது லெசனை நன்னா பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் ஏதோ ரகசியம் இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி சில ஸ்லோகங்களுக்கு விசேஷமாக கேளுங்கன்னு சொல்கிற மத்தியில் அதில் ரகசியம் இருக்குன்னு. இந்த மண், சுக்காங்கல், மணல், பாறை இதெல்லாம் இருக்கக்கூடிய பர்வதங்கள் இருக்கே, இந்த பர்வதங்கள் எல்லாம் எனக்கும் முருகனுக்கும் க்ஷேத்திரமாக இருக்கு. எங்கெங்க மலைகள் இருக்கோ அந்த மலைகள்ல நானும் தெய்வமாக நிற்பேன், முருகனும் தெய்வமாக நிற்பான். தத் சர்வம் சாங்கரேஹே க்ஷேத்திரம் மம சைவ சுனிஷ்சிதம் மதாகாரா மஹி சர்வா சிவாகாராஷ்ச பர்வதா. இந்த ஸ்லோகம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஸ்ராத்தத்தில் பரிசேச்சனத்தின் போது ஒரு மந்திரம் சொல்லுவா எல்லாரும், ராஜதம் பாத்திரம் அப்படின்னு சொல்லுவார், ஸ்வர்ணமயம் பாத்திரம் அப்படின்னு சொல்லுவார். தத்தம் பண்றது மகாவிஷ்ணுக்கு சொல்லும் பரத்தே ஸ்வர்ணமயம் பாத்திரம்னு சொல்லுவார். ஆனா ஸ்ராத்தத்தில் பிதிருக்களை அன்னத்தை போடும் பொழுது அந்த இடத்த ராஜதம் பாத்திரம் அக்ஷயவட சாயாயாம் கயாயாம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது பிதிருக்களுக்கு வெள்ளியினால போடப்பட்ட இலை, மகாவிஷ்ணுக்கு சொர்ணத்தினால போடப்பட்ட இலை. யோசிச்சு பார்த்தேன், அவர் சொர்ண இலையில தான் உட்காந்து சாப்பிடுவார். அதனால ஸ்வர்ணமயம் பாத்திரம் அக்ஷயவட சாயாயாம் கயாயாம் விஷ்ணு பாதாதி சமஸ்த பாதேஷு தத்தம் அப்படின்னு இங்கே சொல்றோம். அந்த அதில் எப்படி ஸ்ராத்தத்தை சொல்கிறோமோ அது மாதிரி இங்கே மகாவிஷ்ணு சொல்கிறார் நாரதற்ற, மதாகாரா மஹி சர்வா. மஹினா பூமி, இந்த பூமி முழுக்க என்னுடையது. மதாகாரா மஹி சர்வா சிவாகாராஷ்ச பர்வதாக. மலைகள் எல்லாம் பரமேஸ்வரனை சேரும். அண்ணா யோசிச்சு பாருங்க, மலைகள் எல்லாம் பரமேஸ்வரனுக்கா, பூமி எல்லாம் மகாவிஷ்ணுக்கா. அவர் சொல்ற ஸ்லோகத்தை பாருங்க. இந்த ஸ்லோகத்தை எதுக்காக சொல்றாருன்னா, நீங்கெல்லாம் எதை எதிர்பார்க்கிறீங்களோ அதை சொல்லி முடிக்க போறேன் நீ உபன்யாசத்தை. என்ன அப்படின்னு, வேங்கடாக்கியே மகாசைலே குஹஸ்ய சரசி ததா தத்ர சம்மேளனம் லிங்கம் குஹஸ்ய மம சைவசா. வேங்கடாக்கியே மகாசைலே, திருவேங்கடநாதன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, திருப்பதி வெங்கடாஜலபதி சொல்றோம் இல்லையா, அந்த திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய க்ஷேத்திரத்தில் ஒரு தீர்த்தம் இருக்கு, அதுக்கு சுப்பிரமணிய தீர்த்தம்னு பேரு. அந்த சுப்பிரமணிய தீர்த்தத்தில் முருகன் இருக்கிறான். குஹஸ்ய சரசி ததா தத்ர சம்மேளனம் லிங்கம் குஹஸ்ய மம சைவச. நீங்க வேணா பார்க்கலாம், மகாவிஷ்ணுவை அர்ச்சனை பண்ணும்போது, வெங்கடேஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணும்போது கார்த்திகேய வபுர்தாரினே நமஹ அப்படின்னு ஒரு அர்ச்சனை. ஆமா, சேனானீனாம் அகம் ஸ்கந்தஹா பகவத்கீதையில் சொல்றார். சேனை தலைவர்களுக்குள்ளாரே நான் தான் ஸ்கந்தன், முருகன் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றார். அதனால ஏதோ முருகனுடைய பெரிய விஸ்வரூபத்தை கண்டு பிரமிச்சதா எங்கிட்ட வந்து சொல்லாத, நானும் சிவனும் சேர்ந்த ரூபம் அந்த முருகன் அப்படின்னு அந்த மகாவிஷ்ணு அந்த தத்துவங்களை எல்லாத்தையும் நாரதரை பார்த்து சொன்ன உடனே நாரதர் பிரமிச்சு போய், ஆஹா தெரியாத போயிடுதே இத்தனை நாளா. அவ ரெண்டு பேருடைய சேர்ந்த ஒரு ரூபமா இருக்கே முருகன் அப்படின்னு நினைச்சுன்னு முருகனை நினைச்சு சந்தோஷப்பட்டார் அப்படிங்கிற பரியந்தமான சரித்திரம் இன்றைய தினம்
அது மாத்திரமல்ல, இதை சொல்லிவிட்டு திருச்செந்தூருக்கு மகாவிஷ்ணு வரார் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. அதெல்லாம் நாளைக்கு உபன்யாசத்தில் சொல்றேன்.